ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு இந்த 3 நாள் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி வந்து ஆவணி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து வரலட்சுமி விரதம் வந்து வந்திருந்ததும் ரொம்ப விசேஷமான நாள் அன்றைக்கி நான் வழக்கம் போல் வெள்ளிக்கிழமைக்கான வேலைகள் வந்து முதல் நாளே முடிச்சிட்டேன். அன்றைக்கி காலையில் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்த உடனே நான் சிம்பிளாக ஒரு பூஜையும் வந்து பண்ணிட்டேன். அன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன். அத்தை மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லைங்களா, அது நல்லா வந்து பவுட்ரு பண்ணி அதில் வந்து கஞ்சி மாரி வச்சு கொடுத்துட்டேன். ஏன்னா தொடர்ந்து வந்து அந்த டிஃபனு, தோசை அதுமாரி சாப்பிட்டுட்டு இருந்ததுனால இன்றைக்கி கஞ்சி வச்சு கொடுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து கஞ்சி வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்க குடித்தது போக கொஞ்சம் மீதி இருக்குது. தொட்டுக்கிறதுக்கு வந்து ஊறுகாய் தான் வச்சுருந்தேன். கஞ்சி வச்சு கொடுத்துட்டு நான் வந்து பசங்களை ஸ்கூல் விட்டுட்டு அப்படியே கோயிலுக்கெலாம் வந்து போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. அன்றைக்கி பசங்களுக்கு லஞ்சு வந்து லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவலும் வந்து பண்ணியிருந்தேன். எங்களுக்கு வந்து இந்த கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு போட்டு வந்து கூட்டு மாரி வந்து பண்ணுவேன். அதை வந்து சேர்த்தே வந்து பண்ணியிருந்தேன். சாதனா பாகுது லஞ்சு பேக் பண்ணி கொடுத்துட்டு பசங்க வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்து கொய்யாப்பழம் இருந்தது, அதை கட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். காலையிலே கிச்சன் வேலையை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நான் இன்னும் வந்து சாப்பிடல. எங்கள் ஊர் அக்கா இங்கே இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இன்றைக்கி வந்து வரலட்சுமி விரத பூஜை வந்து வச்சுருக்குறாங்க. நேற்று இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் வந்து கிளம்பியிருக்கிறேன். அங்கேயே காலை டிஃபன் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு வாசலில் வந்து இந்த கோலம் தான் வந்து போட்டிருந்தேன். நம்ம வீட்டிலேருந்து பக்கம்தாங்க அவங்க வீட்டுக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து இருக்கிறாங்க. இதான் இப்போ செகண்ட் டைம் அவங்க வீட்டுக்கு வந்து நான் போகிறேன். எங்கள் ஊர் அக்கான்னா அவங்க வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் சாதனாப்பா ஊர் பக்கம், அதாவது எங்கள் சித்தி சித்தப்பா இருக்கிற ஊரில் தான் அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே. படித்தது வேலை பார்த்ததெல்லாம் வந்து நான் பிறந்த ஊரில் வந்து அவங்க வேலை பார்த்தாங்க ஸ்கூலில். ரெகுலராக நாங்கள் போகிற கோயிலுக்கு அவங்களும் வருவாங்க. அப்போ பார்த்து பேசி பழகும்போது தான் வந்து அவங்க எங்கள் ஊர் சைடுன்னு வந்து அப்போ தான் வந்து தெரிஞ்சதும். இப்போ நல்லா வந்து பழக்கமாயிடுச்சு. நம்ம ஊருக்காரங்கனாலே அது நம்மளுக்கு அது தனி ஒரு சந்தோஷம்தான். அவங்க வீட்டில் வந்து வரலட்சுமி விரத பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருந்தாங்க. அம்மனுக்கு அலங்காரம்லாம் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அன்றைக்கி அவங்க வீட்டில் டிஃபன் வந்து வெண்பொங்கல், இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, சக்கரை பொங்கல், சுண்டல் இதெல்லாம் தான் பண்ணியிருந்தாங்க. காலை டிஃபன் அங்கே முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துலேயே கோயில் இருக்குது. அன்றைக்கி ராவுகால பூஜைக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கோயிலுக்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் வீடியோஸ் எடுக்கல. இது அப்புறம் நைட்டு போல் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வெட்டுக்குட்டி அவங்க தாத்தாவுக்கு ஏதோ வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதுதான் லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். லைட்டாக மழையும் வந்து பெய்ய ஆரம்பிச்சிச்சிங்க. ஈவினிங் ஆனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரமாகவே அப்பப்போ வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. சாயங்காலத்துலேருந்து வானம் மூடின மாதிரியே தாங்க இருந்தது. இப்போ தான் வந்து மழை ஸ்டார்ட் ஆகிருக்குது. மழை வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எங்கே கரண்ட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு சட்னிலாம் வந்து அரைச்சி வச்சுட்டேன். அன்றைக்கி நைட்டு டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் வந்து போட்டிருந்தேன். காலையில் வச்சு அந்த கடலைப்பருப்பு கூட்டு கொஞ்சமாக இருந்தது. அதனால் கொஞ்சமாக தக்காளி சட்னி வந்து அரைச்சாச்சு. எல்லாம் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து சப்பாத்தி இப்போ போடலை. சாதனா குட்டி தான் மாவு வந்து பிசைஞ்சு கொடுத்துருந்தான். பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி வச்சுருக்கிறேன். மதியம் வடித்த சாதமும் கொஞ்சம் மீதி இருக்குது. கரண்ட்டு போயிடுமோன்ட்டு கடகடன்னு கிச்சன் வேலையும் ஓரளவு முடிச்சிட்டேங்க. இப்போ இது லஞ்ச் பாக்ஸ் மட்டும் தான் வந்து இப்போ சிங்கில் கிடக்குது. சரி ஒரு ரெடியாக சாப்பிட்டதுக்கப்புறமா பாத்திரம் விளக்கிக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். என்னோடய மாமியார் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. இந்த ஹாஸ்பிட்டல் போய் செக்கப்லாம் போயிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமே அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியுதுங்க. மாமியார் நல்லா இருக்கிறாங்க. சாதனாப்பா கொஞ்சம் வெளியில் போயிருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறமா வந்து சப்பாத்திலாம் போட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டு மீதி கிச்சன் வேலை எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். அன்றைக்கி பொழுது அப்படி தான் வந்து போச்சு. இப்போ பார்க்குறது அடுத்த நாள் சனிக்கிழமைக்கு எடுத்தது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் இப்போ டிஃபனுக்கு வந்து பொங்கல் தான் வந்து பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை சட்னி வந்து பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு தான் வந்திருக்கிறேன். அத்தை ஊர்லேருந்து வந்ததுலேருந்து அவங்களுக்கு நான்வெஜ் எதுவுமே வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு இல்லை. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான்வெஜ் இப்போ சேர்த்துக்கிட்டால் வந்து பழையபடி எங்கே வந்து டிசென்ட்ரி ஆகிடுமெண்ட்டு கொஞ்சம் பயத்துலேயே அவங்க வந்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. சாப்பிடாம தான் வந்து இருக்கிறாங்க. என்னால் எனக்கு மனசு கேட்கல. இன்றைக்கி நைட்டு வந்து ஊருக்கு வந்து கிளம்புறோம். சரி கொஞ்சமாவது வந்து ஏதோ 1, 2 பீஸாவது சாப்பிட்டுமேன்னு சொல்லிட்டு சிக்கன் தான் வந்து எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன். என்னோடய கொழுந்தனாரும் மாமியாரை பார்க்குறதுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அவங்களும் வராங்க. இந்த வாரம் ஃபுல்லாகவே நான் வந்து நான்வெஜ் எதுவும் எடுக்கவும் இல்லை. சாதனா குட்டி வந்து சிக்கன் தான் வந்து கேட்டிருந்தேன். அதனால் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து அது குழம்பு வந்து பண்ணியிருந்தேன். 65 வந்து பண்ணியிருந்தேன். சாதம், தயிர் இதோட வந்து விட்டாச்சு. மாமாவுக்கு வந்து தயிர் வந்து போட்டுக்கிட்டாங்க. தொட்டுக்கிறதுக்கு வந்து ஊறுகாய், முட்டை இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க மாமா. அதனால்
முட்டை பொரியல் வந்து பண்ணி கொடுத்துட்டேன். என்னோடய மாமியாருக்கு இந்த சிக்கன் 65 இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அவங்க அது செய்ய மாட்டாங்க. நான் ஊருக்கெலாம் போகும்போது பசங்களுக்கு மாமா வந்து பார்த்திங்கன்னா, அங்கே ஊரில் வந்து ஒரு கடையில் 65 ரொம்ப நல்லாயிருக்குங்க. அங்கே போடுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வாங்கி வந்து கொடுப்பாங்க. அப்போ அத்தை அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால சரி இப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாரி 65 வந்து போடுவேன்ட்டு சரி 1, 2 பீஸாவது சாப்பிட்டுமேன்ட்டு அவங்களுக்காக மெயினாக வந்து போட்டேன். அப்புறம் வெற்றிக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அவன் குழம்பு வந்து சாப்பிட மாட்டான். அதனால் மெயினாக 65 நிறைய போட்டுட்டு சிக்கன் குழம்பு வந்து வச்சுருந்தேன். கொழுந்தனாரும் வருவாங்கன்ட்டு. அன்றைக்கி அவங்க குழம்புலாம் ரொம்ப சேர்த்துக்கவே இல்லைங்க. எங்கே சரி வராமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு சும்மா 1, 2 பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கொழுந்தனார் வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சாதனாப்பா ஈவினிங் போல் வந்துட்டாங்க. அப்படியே வெளியில் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். டீலாம் போட்டு குடிச்சிட்டு நைட்டு போல் தான் வந்து கிளம்புறோம். அதனால் சரி அத்தை ஊருக்கு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு கொழுந்தனார் வந்து பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. சின்ன கொழுந்தனார் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே டைரெக்டாக வந்து போயிட்டாங்க. அங்கே பார்த்துக்கிட்டதுனால அவங்க வரல. அவங்க வெளியில் எங்கேயோ வேலையாக போயிருக்கிறாங்கங்கிறனால அவங்க வர முடியல அவங்களால. அப்புறம் அன்றைக்கி நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, டிஃபன் வந்து தோசை மாவு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மதியம் வச்ச சிக்கன் குழம்பு அந்த தோசை மாவு வச்சு வந்து ஊட்டியாச்சு. மாமாவுக்கு மட்டும் கொஞ்சமாக சட்னி அரைச்சிருந்தேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 9:30 மணி போல் வந்து கிளம்பிட்டோம். ஒரு வாரம் வந்து இருந்திருந்தாங்க. சீக்கிரமாக வந்து கிளம்புறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, ஊரில் நிறைய இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து நிறைய இருக்குது. அதுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து அத்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா, சுகருக்கு அங்கே ஊரில் தான் ரெகுலராக காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, சுகர் லெவல் அவங்களுக்கும் அதிகமாக போயிடுச்சு. எதனாலன்னா கொஞ்சம் ஜூஸ் நிறைய வந்து குடிச்சிட்டாங்க. அதனால சுகர் லெவல் அதிகமாக போனதுனால இன்சுலின் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்சுலின் போடுற அளவுக்குலாம் எப்போதுமே சுகர் இருக்காதுங்க. அவங்க கண்ட்ரோலாக தான் இருக்கும். 1 மாதம் ஆயிடுச்சு இன்சுலின் போட ஸ்டார்ட் பண்ணி. இப்போ போய் செக் பண்ணிவிட்டு அது இன்சுலின் போடுறத வந்து வேணுமா வேணாமான்ட்டு கேட்கணுன்ட்டு மெயினாக செக்கப் பண்ணுறதுக்காக தான் அப்புறம் கிளம்பிட்டாங்க. இங்கே திருப்பி வந்து செக்கப்புக்கு வர வேலை இருக்குது. அப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஈசிஆர் லைனில் தாங்க வந்து போனோம். போகிற வழியில் இடையில வந்து அப்புறம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து போனோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஈசிஆர் லைனில் வந்து இந்த மகாபலிபுரம் தாண்டினதுமே வந்து நிறைய பேர் வந்து மாதா கோயிலுக்கு வந்து நடைப்பயணம் வந்து போயிட்டுருந்தாங்கங்க. பார்க்கவே வந்து எனக்கு ஆசையாக இருந்தது. நைட்டில் வந்து நடைப்பயணமாக ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக வந்து போயிட்டுருந்தாங்க. வேளாங்கண்ணி வரைக்கும் நடைப்பயணம் தான் நினைக்கிறேன். வேளாங்கண்ணியில் வந்து இப்போ ஏதாவது விசேஷமாக என்னன்னு தெரியல. ஆனால் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் தாங்க நிறைய பேர் நடைப்பயணம் போயிட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அவங்கள பார்க்கும்போது. அன்றைக்கி நைட்டு அப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 2:30 மணி போல் ஆகிடுச்சிங்க. இப்போ பார்க்குறது அடுத்த நாள் காலையில் சண்டே அன்றைக்கி. காலையில் ஒரு 7:30 மணிக்கு மேலே தான் வந்து எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சதுமே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இட்லி சுட்டு சட்னி அரைச்சி சாப்பிட்டுட்டு அப்புறம் உடனே வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இப்போ சண்டே ஒரு நாள் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போனால் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வழக்கம் போல் அடுத்த நாள் நம்ம வேலையை வந்து பார்க்கலான்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். எப்போதுமே காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நான் குளிச்சுட்டேன்னா, நம்ம தெருவில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் சூடம் ஏற்றிட்டு வருவேன். நம்ம வீட்டிலேருந்து 2 வீடு தள்ளி தாங்க இந்த கோயில். பெரிய ஆலமரம், அரச மரம், நடுவில் வந்து இந்த அம்மன் கோயில். இந்த மழைக்காலம், குளிர்காலம்லாம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க இங்கே. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கோயில் போகும்போதே வழியில் வந்து பார்த்திங்கன்னா, அத்தையை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. எப்படி இருக்காங்க, என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கேட்குறவங்களுக்கு அதெல்லாம் வந்து சொல்லிவிட்டு அப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்புனேன். இவ்வளோ தூரம் வந்தாச்சு. சரி ஒரு எட்டு அம்மா வீட்டுக்கும் போயிடலாமேன்ட்டு வந்து நேராக ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு தான் போனோம். போகிற வழி தாங்க இந்த கங்கை கொண்ட சோழபுரம். அம்மா வீட்டிலேருந்தும் சரி, மாமியார் வீட்டிலேருந்தும் சரி 15 நிமிஷம் ட்ராவல் தான். இப்போ அடிக்கடி இந்த லைனில் போகிறோம் வரமே தவிர ஆனால் கோயிலுக்கு தான் வந்து போகிறதுக்கே முடியல. இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஒரு எட்டு அம்மா வீட்டுக்கும் போயிடலாமேன்ட்டு நேராக ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு தான் வந்தோம். மாமியார் வீட்டிலேருந்து அம்மா வீடு ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல் தான். நிறைய சிஸ்டர் அம்மாவை பற்றி வந்து விசாரிச்சுருந்தாங்க. அம்மாவுக்கு இப்போ கால் சரியாகிடுச்சுன்னு சொல்லிட்டு 1 to 1 நாள் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. காயம் ஆறிட்டு வந்துட்டுருக்குது. அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அம்மாவை கொண்டு வந்து விட்டுட்டு தான் வந்து அத்தை மாமாவை வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடணும். இப்போ அவங்களையும் கொண்டு வந்து விட்டாச்சு நல்லபடியாக.
அம்மாகிட்ட மொத நாளே வந்து சொல்லியிருந்தேன். நான் ஊருக்கு அவங்கள கொண்டு வந்து விடுறதுக்கு வரேம்மா. முடிஞ்சா தான் வருவேன். எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நம்மளுக்கு மனசும் வந்து கேட்கல. சரி ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாமேன்ட்டு தான் அப்புறம் டக்குன்னு வந்தோம். வந்து ரொம்ப நேரம்லாம் வந்து இருக்கலங்க. வந்து அந்த டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா சண்டேங்கிறனால டிராஃபிக் ரொம்ப அதிகமா இருக்கும். நேரத்தோட வீட்டுக்கு போனா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலைய பார்க்கலாம் இல்லைங்களா? அதனால ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியல. ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் தான் இருந்தேன் அம்மா வீட்ல. அதுக்கப்புறம் உடனே வந்து கிளம்பியாச்சு. இப்போ அம்மாவுக்கும் சுகர் லெவல் கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்து இருக்குதுங்க. சுகர் கொஞ்சம் கம்மியானா தான் காயம் சீக்கிரம் ஆறும்ன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அம்மாவும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறாங்க. 1 to 1 நாள் ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த காயம் அந்த அடியில அந்த கட்டை விரலுக்கு கீழே அந்த குழியா இருந்ததெல்லாம் மூடி வரத்துக்கு 1 மாதம் ஆகும்ன்னு சொல்லிட்டாங்க. அதுவரைக்கும் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கணுன்ட்டாங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் ஆறும்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அம்மா வீட்லேருந்து நம்ம சென்னை ஈசிஆர் லைனில் தான் வரோம். வர வழி தான் அம்மா வீட்லேருந்து ஒரு 15 நிமிஷம் ட்ராவல் தான். தங்கச்சி வீடும் வந்து இருக்குது. அந்த லைன்லேயும் அடிக்கடி போயிட்டு போயிட்டு தான் வரோம். ஆனா அவள் வீட்டுக்கு வந்து போகிறதுக்கு தான் வந்து முடியல. அப்புறம் நேத்து நைட்டு வந்து அங்கே சென்னையிலேருந்து ஈசிஆர்ல வரும்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நெறைய பேர் வந்து வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு வந்து நடைப்பயணமா வந்து போயிட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நைட்டில் வந்து அந்த அளவுக்கு என்னால் கிளியராக காமிக்க முடியல. இப்போ பகல்ல வந்து நான் காமிச்சிருக்கிறேன். நெறைய பேருங்க நடைப்பயணமா போயிட்டுருந்தாங்க. ஆனா இந்த வெயில்ல போறத பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. நைட்ல நடந்து போகிறவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருந்தது. ஏன்னா அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நைட்ல வந்து இந்த பெட்ரோல் பங்கு, கோயில் வெளியில அந்த வெளிச்சத்தில ஒவ்வொரு வீட்டுக்கும் வெளியில வாசல்ல, கடைக்கு வெளியிலலாம் அந்த திண்ணலாம் இருக்கும் இல்லைங்களா? அதுலலாம் வந்து படுத்திருந்தாங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு போறாங்களாட்டுக்கு. எனக்கு அதுமாரி நைட்ல வந்து நடைப்பயணம் வந்து போகுறது, அவங்கெல்லாம் போறத பார்க்கும்போது எனக்கும் ஒரு ஆசை வந்துருச்சுங்க. போகணும் போல ஆசையா இருக்குது. அதுவும் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸுங்களோட எல்லாம் கும்பலா வந்து போயிட்டுருந்தாங்க. இப்ப வேளாங்கண்ணி மாதா கோயில்ல வந்து இப்ப ஏதாவது விசேஷமா இல்ல திருவிழாவான்னு என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து அவ்ளோ பேருங்க இங்க சென்னையிலேருந்து அவ்ளோ பேர் வந்து போறாங்க. இன்னும் சுத்தி இருக்கிற ஊர்லேருந்து எவ்வளோ பேர் வந்து வருவாங்கன்னு நான் பேசிட்டு வந்துட்டுருந்தோம். அப்புறம் நெறைய இந்த குட்டி யானைலலாம் மாதா அம்மாவோட சிலைகள வந்து வச்சு நல்லா அலங்காரம்லாம் பண்ணி வண்டியில போயிட்டுருந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இந்த ஈசிஆர்ல அவ்ளோ பேருங்க கூட்டம் கூட்டமா போயிட்டுருந்தாங்க. இந்த வெயில்ல வந்து போறத பார்க்கும்போது தான் எனக்கே ரொம்ப மலைப்பா இருந்தது. எப்புட்றா இந்த வெயில்ல போறாங்க அப்படின்ட்டு. பகலங்காட்டிலும் நைட்ல தாங்க வந்து நெறைய பேர் வந்து நடைப்பயணம் வந்து போயிட்டுருந்தாங்க. அதுவும் இப்போ நான் ஒரு ஊர் வந்து காமிப்பேன் பாருங்க. நெறைய வீடுலாம் வரும். அது வந்து ஈசிஆர்ல இந்த கூனிமேடுங்கிற ஒரு ஊருங்க. இந்த ஊர்ல முஸ்லீம் நண்பர்கள் தான் அதிகம்னு நெனைக்கிறேன். ஒவ்வொரு வீடும் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்ல பெரிய பெரிய வீடா பார்க்க நல்லாருக்கும். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். இந்த ஊர்ல தாங்க நெறைய பேர் இந்த வீட்டு வாசலுக்கு வெளியில வந்து கும்பலா அந்த ஃபேமிலியா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில வந்து இந்த தார்ப்பாய போட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அது பார்க்கும்போதுமே எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அதுவும் இந்த ரைட் சைடு இருக்கிற அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் வெளியில அந்த கார் பார்க்கிங் மாரி இருக்கு இல்லைங்களா? மேல சர்வ்லாம் ஏறுறது இல்லைங்களா? அதில தான் இந்த தார்ப்பாய் மாரிலாம் போட்டு ஃபேமிலியா வந்து படுத்திருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது. நாங்க அப்புறம் போகும்போதே இடையில பாண்டிச்சேரியில வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறதுக்கு ஈவினிங் ஒரு 4:00 போல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 3 நாள் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஹைப்பும் குடுங்க.